வணக்கம் மக்களே. 20,000 ரூபாய்க்குள்ள ஒரு பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன் சொல்லுங்க ப்ரோன்னு என்கிட்ட யாரு கேட்டாலுமே நான் எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா போக்கோவோட X3 தான். இப்போ லாஸ்ட் மந்த் நடந்த ஃப்ளிப்கார்ட் பிக் மில்லியன் டேஸில் ஒரு நல்ல ஆஃபரில் இந்த ஃபோன் வச்சு என் ஃப்ரெண்ட் அந்த ஃபோனை வாங்கிட்டா. அவங்ககிட்ட இருந்து நான் வாங்கிட்டேன் ரிவ்யூக்காக. இப்போ மறுபடியும் அந்த மாதிரி ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆஃபரில் இந்த ஃபோன் வாங்கலாமா என்னன்னு உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ வெல்கம் டு த போக்கோ X3 ரிவ்யூ. கையில் எடுத்தோன்னு நோட்டீஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனோட வெயிட்டும் திக்னஸ் தான். 225 கிராம் வெயிட் இருக்குது. ஸோ சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த சுண்டு விரலாம் வலிச்சிடும். ஆனால் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா பெரிய ஃபோனாக தான் இருக்குது. மேக்ஸிமம் எல்லாருமே 2 கையில் தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது அந்த வெயிட் கூட கொஞ்சம் பழகிடும். ஆனால் அந்த திக்னஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இரிட்டேட்டிங்காக இருக்குது. இத்தனைக்கு நான் ஃபோனை வந்து கேஸ் போடாமல் தான் யூஸ் பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது எனக்கு இரிட்டேட்டாக இருக்குது. பட் கேஸ் போட்டு யூஸ் பண்ணுறவங்க நிலமெல்லாம் உண்மையில ரொம்ப கடுப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். கேஸ் பற்றி பேசும்போது இந்த ஃபோன்லேயே ஒரு கேஸ் கொடுத்துருந்தாங்க. ஒரு குயிக்கான அன்பாக்சிங் பார்த்துடலாம். போக்கோ பார்த்தீங்கன்னா வழக்கமான எல்லோ கலர் பாக்ஸில் தான் வந்திருக்கு. மேட் இன் இந்தியா பிராண்டிங்கோட. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சிம் எஜெக்டட் டூல், புக்லெட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது கூட ஃபோன் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டிபியூ கேஸுமே கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியான கேஸ் தான். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. டைப் சி டு டைப் ஏ கேபிள். டிசைன் அண்ட் டிஸ்பிளேன்னு வர்றப்ப போக்கோ X2 பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்கல அந்த டிசைன். ஆனால் அது ஒரு ப்ரீமியமான டிசைன். போக்கோ X3 பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு பிடிச்சிருக்கலாம். ஆனால் இது சீப்பான டிசைன் தான். ஏன்னா சைட்ஸ்லையும் சரி பேக்லேயும் சரி பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் ஒரு ஃபோன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு கிளாஸ் பாடி தான் எதிர்பார்ப்போம். ஆனால் நான் இதை நெகட்டிவாக சொல்ல மாட்டேன். ஏன்னா ஆல்ரெடி ஃபோன் 225 கிராம் வெயிட்டு. ஸோ இது கூட கிளாஸ் பாடிலாம் கொடுத்தாங்கன்னா 230 கிராமுக்கு மேலே போகும். ஒரு பாதி செங்கக்கல்ல பாக்கெட்டில் வச்சுட்டு போகிற மாதிரியான ஃபீல் கிடைக்கும். அதனால் நான் பிளாஸ்டிக் மூவ் ஆனதே நல்லதுன்னு தான் சொல்லுவேன். ஃபோனோட பேக்கில் பார்த்தீங்கன்னா போக்கோண்டு பெருசாக கொட்டை எழுத்துல போட்டிருக்காங்க. அந்த கேமரா பக்கம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் எந்த விதமான கிரேடியன்ட் எதுவுமே கிடையாது. சட்டிலாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் வரப்போ நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்றதுக்கு நடுவில் இருக்குன்னு சொல்லலாம். பட் டிசைன் வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். டிஸ்பிளேன்னு வரப்போ இதில் பெரிய 6.67 இன்ச்சுக்கான ஐபிஎஸ் எல்சிடி பேனல் கொடுத்துருக்காங்க. இது ஒரு எல்சிடி பேனலாக இருந்தாலுமே கலர்ஸ் கான்ட்ராஸ்ட்லாம் சூப்பராக இருக்குது. வீவிங் ஆங்கிள்ஸுமே ரொம்பவே நல்லா இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த கேமரா பம்ப்லாம் சென்டரில் கொடுத்துருக்காங்க. சாம்சங் ஃபோன் மாதிரி கீழே சின்னமே சிறுசாக இருக்கனால பெசில்ஸ்லாம் கம்மியாக இருக்கனால படம் பார்க்குறது மீடியா எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இந்த டிஸ்பிளே உண்மையிலே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். 450 நட்ஸ் பிரைட்னஸ் கொடுத்துருக்கனால இன்டோர் சரி அவுட்டோரையும் சரி யூஸ் பண்ணுறதுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் டைரக்ட் சன்லைட் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கலர் ஷேட் தெரியுது. ஆனால் இது எல்லா எல்சிடி டிஸ்பிளேல இருக்கிற ப்ராப்ளம் தான். ரெசல்யூஷன் வரப்போ இதில் 1080p ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்தனால கையில் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா கார்னிங்கோட கொரில்லா கிளாஸ் 5 கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ஃபோனோட எல்லாருமே ஒரு ஹைலைட்டாக பேசுறது பார்த்தீங்கன்னா இதோட ரெஃப்ரெஷ் ரேட் தான். 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் நம்ம இந்த ரெஃப்ரெஷ் ரேட்லாம் பார்த்ததில்ல. ஆனால் இந்த ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கனால ஃபோன் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸ்க்ரோலிங்லாம் உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஆனால் இதுதான் இந்த ஃபோனோட பெரிய ஹைலைட்டான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது இல்லாமல் ஒரு சில அடிஷ்னலான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ். எஸ், அந்த இயர்பீஸுமே ஒரு ஸ்பீக்கராக ஒர்க் ஆகும். அது நல்லா லவுடாக இருந்துச்சு. சும்மா நாங்களும் ஒரு டூயல் ஸ்பீக்கர் கொடுக்குறோன்னு சொல்லாமல் நல்லா லவுடான ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம் தான், ஃபுல் சவுண்டில் வச்சுட்டு நீங்கள் கேஸ் போடாமல் உங்கள் கையில் வச்சிங்கன்னா அந்த இயர்பீஸ்லேருந்து சவுண்ட் வரும்போது ஒரு வைப்ரேஷன் வந்து உங்கள் கைக்கு ஃபீல் ஆகும். ஆனால் அது ஃபுல் சவுண்டில் வைக்கும்போது தான் தோணுச்சு. அதர்வைஸ் இந்த சவுண்ட் குவாலிட்டி வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. படம் பார்க்குறதுக்கு கேமிங்க்கு எல்லாத்துக்குமே அந்த ஸ்பீக்கர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹாப்டிக் ஃபீட்பேக் கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ்லாம் ஹாப்டிக் இன்ஜினே கொடுப்பாங்க. அந்த டைப் பண்ணும்போது இல்லை சின்ன சின்ன கேம் விளாடும்போது மெசேஜ் வரும்போதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வைப்ரேஷன் இருக்கும். அந்த ஃபீல் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த ஃபோன்லேயே அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் மேக்ஸிமம் அதை ஆஃப் பண்ணி தான் வச்சுருந்தேன். ஏன்னா அந்த வைப்ரேஷன் வரும்போது இல்லை டைப் பண்ணும்போது அந்த வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அதனால் நான் அதை ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். மேபி அந்த வைப்ரேஷனோட லெவலை கூட்டி குறைக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் அப்படியில் கொடுக்க முடியும். அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இது உண்மையிலே ஒரு சூப்பரான ஃபீச்சர் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா IP53 ஸ்பிளாஷ் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ சின்னதாக மழையில் நனைஞ்சிட்டே உங்களால் ஃபோன் பேச முடியும், சின்னதாக யூஸ் பண்ண முடியும், தண்ணி பட்டாலும் பிரச்சனை இல்லை. ஸோ வாட்டர் ப்ரூஃப்னு நினச்சி நீங்கள் தண்ணிக்குள்ளெல்லாம் போட்டு எடுத்திங்கன்னா அப்புறம் ஃபோன் மறுகையாக தான் பார்த்துக்கோங்க. பர்ஃபார்மன்ஸ்னு வரப்போ இதில் ஸ்னாப்ட்ராகனோட 732G கொடுத்துருக்காங்க. போக்கோ X2ல ஸ்னாப்ட்ராகன் 730G கொடுத்துருந்தாங்க. அதோட ஒரு ஓவர் கிளாக் வெர்ஷன் தான் இந்த 732G.
ஜிபியுமே பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலையுமே டிஃப்ரென்ஸே இல்லை, ரெண்டுத்துலையுமே Adreno 618 ஜிபி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் நோட் பண்ண முடியாதா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா Poco X2ல அந்த Snapdragon 730Gயால் 120 Hz எல்லா டைமே புஷ் பண்ண முடியல. சம்டைம்ஸ் ஃப்ரேம் ட்ராப்ஸ் வரும், ஒரு சின்ன லேக் வரும். ஆனால் இந்த Poco X3ல Snapdragon 732Gயால் 120 Hz ரொம்ப நல்லாவே புஷ் பண்ணுது. எனக்கு எந்த விதமான லேகோ ஃப்ரேம் ட்ராப்ஸோ எதுலையுமே வரல. இதுக்கு சாஃப்ட்வேர் விஷயத்துலேயும் ஒரு சின்ன வேலை பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது பாசிட்டிவாக நெகட்டிவான்னு தெரில, நான் சொல்கிறேன் கேளுங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த 120 Hz வந்து எல்லா டைமுமே ரன் பண்ணாத மாதிரி வச்சுருக்காங்க. அதாவது நீங்கள் இப்போ நார்மலான வெப் ப்ரௌசிங் ஸ்க்ரோலிங் இல்லை இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் ஸ்க்ரோல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த 120 Hz ஒர்க் ஆகும். அது இல்லாமல் ஹை ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணக்கூடிய கேம் விளாடும்போது அந்த 120 Hz வந்து ஒர்க் ஆகும். மற்ற டைமில் பார்த்தீங்கன்னா வெறும் 60 Hz தான் ரன் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த Snapdragon 732G வந்து 120 Hz புஷ் பண்ணுறப்ப மட்டும் புஷ் பண்ணும், மற்ற டைமில் வெறும் 60 Hz புஷ் பண்ணுறதுனால பர்ஃபார்மன்ஸ் வந்து குறையே இல்லை, ரொம்பவே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. ஹை கிராஃபிக்ஸ் கொண்ட கேமிங்காக இருந்தாலும் சரி, இல்லை எடிட்டிங் மாதிரியான ஹெவியான டாஸ்க் கொடுத்தாலும் சரி, ரொம்ப நல்லாவே ஹேண்டில் பண்ணுதுன்னு தான் சொல்லணும். அது கூட UFS 2.1 ஸ்டோரேஜ் டைப் இருக்குது. பேஸ் வேரியண்ட்டே பார்த்தீங்கன்னா 6GB RAM கொடுத்துட்டனால ஆப் லான்ச்சிங் ஸ்பீடு இல்லை ஒரே டைமில் 2-3 ஆப்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரியான மல்டி டாஸ்கிங் கூட இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த ஃபோனில் ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர் வரப்போ இதில் Android 10 மேலே பில்ட் பண்ண MIUI 12 தான் கொடுத்துருக்காங்க. அது மேலே Poco லான்ச்சர் நான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி ஃபோன்ஸுக்கும் Poco ஃபோன்ஸுக்கும் உள்ள பெரிய டிஃப்ரென்ஸே அந்த ஆட்ஸ் தான். ரெட்மியில் ஆட்ஸ் வரும், Pocoல ஆட்ஸ் வராது. இந்த ஃபோன்லேயுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆட்ஸுமே நான் பார்க்கல, எதுவுமே வரலை. பட் ப்ளோட்வேர்ஸ் நிறைய இருக்குது. ப்ளோட்வேர்னா இப்போ உங்கள் ஃபோனை ஆன் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரீ இன்ஸ்டால்டாக நிறைய ஆப்ஸ் கேம்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் உங்களால் அதை அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ முக்கியமான விஷயத்துக்கு வந்துட்டோம், கேமராஸ். இந்த பட்ஜெட்டில் வர எல்லா ஃபோன்ஸ்லையும் இருக்க மாதிரி தான் பேக்கில் 4 கேமரா கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் f1.9 அப்பாச்சர் சைஸில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சோனியோட IMX682 சென்சார் தான். சோனி சென்சாரில் இருக்க ஒரு பெரிய அட்வான்டேஜ் கலர்ஸ் வந்து நேச்சுரலாக இருக்கும், டீட்டெயில்ஸ் வந்து நிறைய இருக்கும். அதை இந்த ஃபோனில் நல்லாவே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மெயின் கேமராலேருந்து வர ஃபோட்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே டீட்டெயில்ஸ் சூப்பராக இருக்குது. கலர்ஸ் வந்து நம்ம கண்ணில் என்ன பார்க்குறோமோ அதே மாதிரியான கலர்ஸ் தான் கொடுக்குது. இது டிஃபால்ட்டாக 16 மெகா பிக்சலில் ஃபோட்டோ எடுக்கும். அப்படி எடுக்கும் போதே அந்த ஃபோட்டோவே எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே 64 மெகா பிக்சலுக்கு மூவ் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ எடிட் பண்ணுவேன் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா இந்த ஃபோனில் வர ஃபோட்டேஜ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது, மெயின் கேமரா ஃபோட்டேஜ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. நான் எதிர்பார்த்தத விட இந்த அல்ட்ரா வைட் வந்து ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகுது. அல்ட்ரா வைட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா அதிகமான ஏரியா கவர் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் அதில் வந்து டீட்டெயில்ஸுமே இருக்காது, கலர்ஸுமே மெயின் கேமராவுக்கு ஈக்குவலாக இருக்காது. இந்த ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா அது ஏரியா கவர் பண்ணுது, அதோட கலர்ஸ் வந்து மெயின் கேமராவுக்கு ஈக்குவலாக கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த ஃபோன்லேயும் டீட்டெயில்ஸ் இருக்குன்னு சொல்ல மாட்டேன், பட் கலர்ஸே ஈக்குவலாக கொண்டு வரது ஒரு பெரிய விஷயம் தான் இந்த ப்ரைஸிங்க்கு. ஸோ அல்ட்ரா வைடுமே நல்லா கொடுத்துருக்காங்க. அடுத்து 2 மெகா பிக்சல் மேக்ரோ கேமரா. உங்கள் கை ஷேக் ஆகாமல் ஃபோட்டோ எடுத்தால் மேக்ரோ ஷாட்ஸ் நல்லா வருது, இல்லைனா யூஸ்லெஸ் தான். அடுத்து 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் போர்ட்ரேட்காக. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் நான் பார்த்ததில் ஒரு பெஸ்ட்டான செல்ஃபி கேமராண்டா இதான் சொல்லுவேன். ஏன்னா பியூட்டி மோட் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு நேச்சுரலான ஃபோட்டோஸ் கிடைக்குது. அதர்வைஸ் நேச்சுரலான ஃபோட்டோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த செல்ஃபி கேமரா உண்மையிலே சூப்பராக இருக்குது. வீடியோஸ்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தாலும் இல்லை பிளாகர் இல்லை ஃபன்னியான வீடியோஸ் நிறைய எடுப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோனில் எக்கச்சக்கமான வீடியோக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வீடியோ குவாலிட்டியுமே இந்த ஃபோனில் உண்மையிலே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ கேமராஸ்னு வரப்போ ஓவராலாக ஒரு நல்ல ஃபுல்ஃபில்லான கேமராஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 4K 30ல் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். 4Kல ஷூட் பண்ணும்போது கூட ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டி நல்லா தான் இருக்குது. ஹேண்ட் ஹெல்டாக தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன், வாக் பண்ணிகிட்டே இருக்கேன். டீட்டெயில்ஸ் கலர்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ வந்து 1080p 60 fpsல ஷூட் பண்ணுறேன். ஸ்டெபிலிட்டி சூப்பராக இருக்குது. 1080p என்ன கேட்டால் போதும்னு சொல்லுவேன், அந்தளவுக்கு டீட்டெயில்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஃப்ரண்ட்டில் 1080p 30 வரைக்கும் வீடியோ எடுத்துக்க முடியும். ஸ்கின் டோன்ஸ்லாம் கொஞ்சம் ஓவர் சேச்சுரேட்டடாக இருக்குது, பட் நல்லா இருக்குது. அந்த செடி கொடி கலர்ஸ்லாம் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. டீட்டெயில்ஸுமே நல்லா தான் இருக்குது, குறை சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை.
நான் இந்த ஃபோனோட பெரிய ஹைலைட்டாக சொல்கிற விஷயம் என்னென்னா பேட்டரி லைஃப் தான். இதில் 6000 mAhக்கான பேட்டரி லைஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாகவே எனக்கு 1.5 நாள் வரைக்கும் வருது ஹெவியாக யூஸ் பண்ணால் கூட. ஸோ பேட்டரி லைஃப் தாறுமாறாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு காரணம் சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன், அப்புறம் அந்த ஸ்னாப்ட்ராகன் 732Gயோட 8 nm ப்ராசஸர் அது. ஸோ நேனோமீட்டர் கம்மியாக ஹீட்டிங்குமே கம்மியாக இருக்கும், பேட்டரி லைஃப் வந்து அதிகமாக கிடைக்கும். இந்த ஃபோன்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு தெர்மல் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீட்டிங் இஷ்யூ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிறனால அரை மணி நேரத்தில் 50% உங்களால் சார்ஜ் பண்ணிக்க முடியும். 1.5 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட ஃபுல்லாகவே சார்ஜ் ஆயிடுது. வேறு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சைடில் கொடுத்துருக்காங்க. அது நல்லா ஃபாஸ்ட்டாக அக்யூரேட்டாக இருக்குது. ஃபேஸ் ஐடி கூட கொடுத்துருக்காங்க. 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. டைப் சி போட்டிருக்கு. ஆனால் ஒரு நெகட்டிவான விஷயம் இது, இந்த சிம் ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 சிம் போட்டுக்கலாம், இல்லை 2 சிம், ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம். உங்களால் ஒரே டைமில் 3மே யூஸ் பண்ண முடியாது. 10mm திக்னஸ் இருக்குது. ஆனால் இந்த ஃபோனில் ஒரு ட்ரிபிள் கார்டு கொடுக்கல, ஆனால் ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் கிரேண்டு 2 கலரில் வந்திருக்கு. அவங்க லான்ச் பண்ண ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 6GB RAM 64GB ப்ரைஸிங் 17,000 ரூபாய். 6GB RAM 128GB ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 18,500 ரூபாய். 8GB RAM 128GB ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய் கொண்டு வந்தாங்க. நான் ஆஃபரில் வாங்கும்போது 6GB RAM 128GB ப்ரைஸிங்கே 17,000 ரூபாய்க்கு வாங்கினேன். உண்மையிலே இந்த ப்ரைஸிங்க்கு இது செம்மையான ஒர்த்தான ஃபோன் தான். இந்த ஃபோனில் டீசெண்டான கேமராஸ், நல்ல பர்ஃபார்மன்ஸ், தாறுமாறான பேட்டரி லைஃப், அது போக அடிஷ்னலாக நல்ல ஒரு ஃபீச்சர்லாம் கொடுத்து ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு ஃபோனாக தான் கொடுத்துருவாங்க. AMOLED டிஸ்பிளே கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் இந்த ப்ரைஸிங் நம்ம அந்த அளவுக்குலாம் எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ நான் இந்த ப்ரைஸிங்க்கு இந்த ஃபோனை எல்லாரையுமே கண்டிப்பாக நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஆஃபரில் கிடைக்கும்போது இந்த ஃபோனை வாங்குறதுல உங்களுக்கு லாபம் தான். ஸோ இந்த ஃபோன் யாராவது வாங்கணும் முடிவு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை சஜஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.